எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். இப்பொழுது கூட தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் பற்றி உவமைகளாய் சொன்ன காரியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளுக்கு உவமைகளாக கதைகளாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உவமையாக கதையாக சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குன்னு அவர் உவமைகளில் பேசினார். விசுவாசிகளும் கூட அநேக சமயங்களில் நேரடியாக சொல்கிறப்ப அவங்களுக்கு விளங்கலை. அவங்களுக்கும் கூட இயேசு அநேக உவமைகளில் பேசியிருந்திருக்கிறாரு. அந்த சீஷர்களுக்கு இயேசு உயிர்த்தெழ வரைக்கும் அப்புறமும் தெரியல அவர் என்ன சொன்னார், ராஜ்யம் பற்றி என்ன சொன்னாருங்கிறத அந்த சீஷர்களுக்கு அப்புறமும் தெரியலை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா? எங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, உங்களுக்கு சம்பந்தமில்லாதது அப்படின்னு சொல்லிட்டார். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய ஆளுகையில் நேரடியாக வரும், இஸ்ரவேலர் ஆண்டுக்குருவாங்க, அப்படி ஒரு காலத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் தேவனுடைய ராஜ்யம்னா அது பிரத்யட்சமாக வராது, அது இப்போ உங்களுக்குள்ளே இருக்குதே அப்படின்னு அப்படி சொல்ல வர்றாரு. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த ரட்சிக்கப்படாதவர்களுடைய இருதயங்களில் தேவனுடைய ராஜ்யம் இல்லை, இப்போ தீய ஆவிகளுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது. இதை கடைசி வரைக்கும் விளங்காமே இருந்து கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அநேக சமயங்களில் சீஷர்களுக்கு கூட உவமைகளாக கர்த்தர் பேசுகிறது அவசியமாகிருது. அதனால் 2 பேருக்கும் சேர்த்து வச்சு உவமையாகவே கர்த்தர் பேசிட்டு போகிறாரு. சரி, இப்பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு உவமையை நாம் கவனிப்போமாக. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனம் முதல் கடைசி வரை அதை முதலாவது வாசித்து விடுகிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இந்த நல்லா கவனிங்க. இயேசு மேகங்கள் மேலே வந்து சபையை எடுத்துட்டு திரும்பி போயிடுறத பற்றி இந்த இடத்துல பேசலை. அல்லது இயேசுவானவர் ஒலிவ மலையில் இறங்கி அந்த மலையை 2ஆக பிளந்து விடுறதை பற்றி இந்த இடத்துல எழுதலை. இயேசுவானவர் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அது எங்கே 1000 வருஷ அரசாட்சியை தான் பேசுது. நம்ம பாட்டுக்கு இதை அதுக்கும் அதை இதுக்குமா போட்டு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். இங்கே இதெல்லாம் நிதானிப்பதற்கு ஆவிக்குரியவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லா உவமைகளையும் சரியான அர்த்தம் சொல்லி புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சகலத்தையும் நமக்கு போதிக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தவர். இந்த ஆவியானவர் தான் இப்போ நமக்கு போதிக்கிறார் என்று இயேசுவே சொல்கிறார். நான் போன பின்பு அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், வருகாரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், எல்லாவற்றையும் என்னுடையதிலிருந்து எடுத்து அறிவிப்பார், அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்படியானா இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க. ஒரு சீனில் என்ன, இயேசு மேகங்கள் மேலே வர்றார், சபை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இன்னொரு சீனில் இயேசு வந்து ஒலிவ மலையில் இறங்குறாரு, மலையை உடச்சி விட்டு போயிடுறாரு. ஆனால் அது 3வது சீனில் தான் அவர் வந்து பரிசுத்த தூதரோடு கூட வந்து தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். வீட்டிலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குற காரியம் பற்றி இங்கே சொல்லியிருக்கிறது. அப்படின்னா 1000 வருஷ அரசாட்சியில்
ஒரு விதமான நியாய தீர்ப்பு வருகிறது. அதை நான் இங்கே வாசித்து காட்டுகிறேன், கவனியுங்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். செம்மறியாடு என்ன நல்லா செஞ்சிச்சு, வெள்ளாடு என்ன பாவஞ்சிச்சுன்னெலாம் சொல்லலை. ஆனால் அவர் சொல்லிட்டார், அவ்வளோதான். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். அதாவது அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு மட்டும் தெரியுது. உலகம் உண்டானது முதல் கொண்டு என்னுடைய பிதா உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். யார்? அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அண்ட சராசரங்களிலும் அநேக ஆளுகைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பற்றி என்ன சொல்கிறார் இவர்? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதவனாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்படி சொன்னார். அது அந்த ஆளுகளுக்கு வேலை, மனுஷருக்கு வேலைங்களை. செம்மறியாட்டம் நினைக்காதீங்க, இது ரட்சிக்கப்பட்ட ஆளுங்க, கர்த்தருக்காக அவர்கள் வாழ்ந்தவங்க. அப்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்பொழுது அந்த நீதிமான்கள் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், சாப்பிட கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க, காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. இவங்களுக்கு தெரியல, என்ன இது சொன்னால் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில், மிகவும் சிறியவர்களான என் சகோதரராகிய இவர்களில், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு ஒரு விதத்தில் சகோதரர் தானே. ஆபிரகாமின் சந்ததியில் தானே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திரம், அதில் யூதா கோத்திரத்தில் பிறந்து, இந்த யூதா கோத்திரத்தில் பிறந்த ஒரு ஆளாக இயேசு இருந்தார். அப்படியானா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திர ஜனங்களுக்கு இவர் சகோதரன் தானே. அப்போ இவர் சொல்கிறாரு, என் சகோதரரான இவர்களில், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கவனிங்க, இயேசு சபையை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ மீதி ரட்சிக்கப்படாதவங்க தான் இங்கே இருக்காங்க. ரட்சிக்கப்படாதவங்களில் புறஜாதிகள் ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படாததில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவுக்கு சகோதரர்னு சொல்லிட்டார். அவங்க 7 வருஷம் ஒரு பெரிய உபத்திரவ காலத்திலே போவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த இஸ்ரவேலர் 7 வருஷம் ஒரு உபத்திரவ காலத்தில் போகும்போது அவர்கள் இயேசுவுக்கு சகோதரர்கள் தானே. அப்போ அந்த இஸ்ரவேலருக்கு யாராவது உதவி செஞ்சவங்க இருக்கீங்களா? அவங்கெல்லாம் என் வலது பக்கத்தில் வாங்க. என்னுடைய சகோதரர்களாகி அந்த இஸ்ரவேலருக்கு நீங்கள் ஒன்று உதவியும் செய்யலையா? என்னுடைய இடது பக்கத்தில் வாங்க அப்படின்னு பிரிச்சேங்கிறார். அப்படியானா பிரித்தது எப்படி? இஸ்ரவேலர் உபத்திரவப்பட்ட காலங்களில், இஸ்ரவேலர் உபத்திரவப்பட்ட காலம்னா இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் உபத்திரவம் இருக்குது, அது இருக்குது. அது எல்லாமே இஸ்ரவேலருடைய வரலாற்றை பார்த்திங்கன்னா அநேக சமயங்களில் அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் இருக்க தான் செய்தார்கள். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இயேசு ராஜ்யத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து, அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர்
காரியங்களை பேசுகிறார். அந்த 31வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இயேசு இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் இருந்து உலகெங்கேயும் ஆள போகிறவர். அங்கே எருசலேமில் இருக்க சிங்காசனத்தில் அவர் வீற்றிருந்து ஆளுகையை ஆரம்பித்திருக்கிறார்ல. அப்போ முதல்ல ஒரு சின்ன நியாய தீர்ப்பு கொடுக்க வர்றார். எது? இந்த உபத்திரவ காலங்களில் இஸ்ரவேலர், அதாவது என்னுடைய சகோதராகிய இஸ்ரவேலுக்கு உதவி செஞ்சவங்கள்லாம் யார், உதவி செய்யாதவங்க யார் அப்படின்னு பிரிச்சுட்டு அந்த உதவி செய்தவர்களை பார்த்து நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்றார். என்னென்னு? பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், வியாதியாக இருந்தேன், அப்போ எங்களெல்லாம் பார்க்க வந்தீங்க, எங்களுக்கு அனுகூலமாக இருந்து உதவி செஞ்சீங்கன்னு. அவங்களுக்கு தெரியல. அவர் கடைசிக்கு சொல்கிறாரு, இந்த சிறியரில் அவர் என்னது மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, அந்த இஸ்ரவேல் தேசத்தில் சாதாரண ஒரு இஸ்ரவேலன், அவனுக்கு நீங்கள் எந்த உதவி செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அப்படின்றாரு. இதுபோல் முன்ன ஒரு இடத்துல எங்கேயோ நம்ம கேட்டிருக்கிறோமா? சவுல் சபையை துன்பப்படுத்துவதற்கு இஸ்ரவேல் தேசத்தில் எவ்வளோ வேலை செஞ்சான்னு தெரியும். பிறகு பிரதான ஆசாரிய இடத்துல கடிதங்களை பெற்றுக்கொண்டு அதிகாரம் பெற்றுக்கொண்டு தமஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளை சிறைப்பிடித்து கொண்டு வந்து இங்கே நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி அந்த பிரதான ஆசாரியர்கள்ட்ட கடிதம் வாங்கிட்டு தமஸ்குவுக்கு போகிறேன். இது அளவுக்கு மிஞ்சி போகுது அப்படின்னு கர்த்தர் பார்த்து தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவனை சந்தித்தார். அப்போ சந்தித்த போது பெரிய பிரகாசமான ஒளி அங்கே பிரகாசித்தது. எல்லோரும் கீழே விழுந்தாங்க. இந்த சவுல் கீழே விழுந்தான். ஆனால் அவன் குருடனாயிட்டான். அப்பொழுது அவனிடத்தில் பேச கேட்ட ஒரு சத்தம். அவனுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொன்னார். அங்கே இயேசுவானவர் சவுல்கிட்ட பேசுகிறப்ப, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லிட்டாரு. அது என்ன நடக்குது? இவன் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை தான் துன்பப்படுத்துகிறான். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு. அப்போ அந்த இஸ்ரவேலரை உபத்திரவப்படுத்தின சுற்றிலுமாக இருந்த ஜனங்கள் அப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. அப்படி இஸ்ரவேலர் துன்பப்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு உதவி செய்த ஒரு சில கூட்டம் இருந்துச்சு, அதையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. அதை தான் பார்த்து இஸ்ரவேலருக்கு உதவி செய்த, அதாவது இயேசுடைய சகோதரரான இஸ்ரவேலருக்கு உதவி செய்த அவர்களை வலது பக்கத்தில் வாங்கன்னு செம்மறியாடு, அந்த இயேசுடைய சகோதராகிய இஸ்ரவேலருக்கு உதவி செய்யாத அந்த ஜனங்களை பார்த்து, நீங்களாம் வெள்ளாடு போ, லெஃப்ட் சைடில் போ அப்படின்னு சொல்லி பிரிச்சாருன்னு போட்டிருக்கு. ஆக அங்கே ஒரு காரியத்தை நாம் விளங்கி கொள்ளலாம். செம்மறியாடுகளாய் இயேசுடைய சகோதரருக்கு உதவி செய்தவர்களாக இருந்தவர்கள் அந்த இயேசுடைய ஆசீர்வாதத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு உதவி செய்யாமல் இருந்தவர்கள் அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். எங்கே அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். அவருடைய சகோதரராகிய இஸ்ரவேலருக்கு உதவி செய்யாதவர்கள், அவர்களை பார்த்து என்ன சொல்லார்? சபிக்கப்பட்டவர்களேங்கிறார். சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள்.
அப்போ ஒரு காரியம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவமாக இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் இருக்க தான் செய்யுது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கே புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன், நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்னு. செம்மறியாட்டு கூட்டமா வெள்ளாட்டு கூட்டமா? இயேசுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்தவர்களா? அதை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சதை நீங்கள் எனக்கே செஞ்சீங்க அப்படின்ட்டார். அதே போல் சவுல் சபையை துன்பப்படுத்துகிறப்ப நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்ட்டார். இவன் சபை மக்களை துன்பப்படுத்துகிறான், ஆனால் அவர் சொல்கிறார் நீ என்னையே தான் துன்பப்படுத்துகிறேன்னு. அப்போ இந்த கணக்கில் நீங்கள் பார்க்கும்போது அந்த இஸ்ரவேலர் உபத்திரவ காலத்தில் போகிற அந்த 7 வருஷத்தில் அந்த இஸ்ரவேலருக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்து அவங்களெல்லாம் செம்மறியாடுன்னு வலது பக்கத்தில் நிற்க வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சுப்படுறாரு. அந்த இஸ்ரவேலருக்கு உதவி செய்யாத அவைய கடை கட்டு போகட்டும், எப்படியா நாசமாக போகட்டும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அநேக தீர்க்க தரிசன பகுதிகளில் வாசிச்சிருப்பீங்க. அங்கே மோவாபின் பாரம், அப்புறம் ஏதோமின் பாரம், பெலிஸ்தியர் மேல் வந்த பாரம், பாபிலோன் மேல் வந்த பாரம், அப்படியெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்க. அதாவது அவர்களுக்கு வரப்போகிற தண்டனையை குறித்து அங்கே அறிவிக்கப்படுகிறது. அந்த இஸ்ரவேலரை சுற்றி இருந்த மோவாபியர், அம்மோனியர், மீதியானியர், பெலிஸ்தர், ஏதோமியர், இவங்க எல்லாரும் இந்த சீரிய தேசத்தார், கொஞ்சம் தூரத்தில் இருந்த பாபிலோனியர், அசீரியர், எல்லாமே இஸ்ரவேலரை உபத்திரப்படுத்துகிறவங்க. ஆனால் அதில் சில கூட்டம் இருந்து இந்த இஸ்ரவேலருக்கு அனுகூலமாக இருப்பாங்க. ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தீர்க்கதரிசி எல்லாரையும் பிடிச்சு கொல்லணும்னு, அதாவது ஏசபேல், ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல் இஸ்ரவேல் தீர்க்கதரிசியோட எல்லாரையும் கொல்லணும்னு பிளான் பண்ணப்போ ஒரு மனுஷன் உபதியா அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் அந்த ஆகாபுக்கு ஊழியக்காரனாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் போய் 100 கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 50 பேராக 2 கெபியில் ஒளிய வச்சு அந்த ஏசபேலோடைய கோபத்துக்கு தப்பு வைக்க பண்ணி அந்த 3.5 வருஷமும் அவர்களுக்கு அப்பமும் அவர்களுக்கு ஏதோ தண்ணீரும் கொடுத்து அவர்களை காப்பாற்றி வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த உபதியா சொல்கிறத நீங்கள் கேட்டீங்க. அப்போ இந்த தேசமே ராஜ்யமே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற போது ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிலர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் அனுகூலமாக இருக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்கிறார்கள். அந்த உதவியை கர்த்தருக்காகவே செய்ததாக கருதப்படுகிறது. இன்னொரு இடத்துல வசனம் வாசிச்சிருக்கீங்களா? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். வெறும் ஏழைங்க ரட்சிக்கப்பட்டவனை பற்றி பேசலை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன்னு பேசுகிறது சரியில்லை. சூழ்நிலையை பார்க்கும்போது அவனுடைய சூழ்நிலையில் அவனுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும், உங்கள் மனசில் பட்டால் செய்யணும். அவன் விசுவாசி இல்லை அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆனால் இஸ்ரவேலர்லாம் அப்படி செஞ்சாங்கன்னெலாம் போட்டிருக்குது. அந்த ஓய்வு நாளில் ஏதாவது ஒரு கட்டடம் இடிஞ்சு வச்சு அதில் ஒருத்தன் இடிஞ்ச கட்டடத்தை சிக்கிட்டு கிடக்கிறான்னாக்க அந்த இஸ்ரவேலர் என்ன செய்வாங்களாம், 1-2 கல்லை எடுத்து போட்டு அங்கே அந்த கட்டட இடிபாடில் சிக்கியிருக்கிறவன் இஸ்ரவேலனா புறஜாதியானான்னு பார்ப்பாங்களாம். முதல்ல அவன் புறஜாதியானாக்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம். அவன் இஸ்ரவேலனாக்க அந்த இடிபாடுகள்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றி விடுவாங்களாம். என்னது? அப்போ இந்த காலத்தில் நான் விசுவாசினா உதவி செய்வேன், அவிசுவாசினா உதவி செய்ய மாட்டேன், அந்த கணக்கா? இல்லையே. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்குறான்னு சொல்லிட்டாரு. அது சில சமயத்தில், எப்போதுமே அந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பொதுவாக நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, அந்த ராஜ்யத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க. ஆனாலும் சில தனிப்பட்ட காரியங்களிலே, தனிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களுக்கு தோணும் இவனுக்கு உதவி செய்யணும்னு தோணும், அதை செஞ்சிடணும். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுத்தது போல், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தது போல் அது வருகிறது. கர்த்தர் அதுக்கு திருப்பி கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. அப்போ
நாம் சாதாரண மனுஷருக்கு உதவி செய்கிறத கர்த்தர் எனக்கே செய்தீங்கன்றார். அவருக்கு என்ன வருத்தமா, என்னுடைய சாயலில் என்னுடைய ரூபத்தில் இருந்த இந்த மனுஷரை பிசாசு எப்படி பாவத்துக்குள்ளாக்கி எவ்வளவு கேடுபாடுகளுக்குள்ளே, வியாதிக்குள்ளே, தரித்திரத்துக்குள்ளே, சண்டைகள், குழப்பங்கள், யுத்தங்களுக்குள்ளே போட்டு ஜனங்களை கொல்றான் அப்படின்னு பார்த்து அவருக்கு மனவேதனை அதிகமாக இருக்கிறது. அப்படி வேதனைப்படுகிற ஜனங்களுக்கு யாராவது ஒரு உதவி செய்கிறேன்னு சொன்னால் அது கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லிட்டாரு. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்று. அதே போல் இஸ்ரவேலரை அந்த காலங்களில் உபத்திரவப்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் செம்மறியாடுகளாக வலது பக்கத்திலும், உதவி செய்யாதவர்கள் அந்த வெள்ளாடுகளாக இடது பக்கத்தில் நிறுத்தப்பட்டார்கள். அந்த உதவி செய்யாதவர்களை சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டார். நீங்கள் பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நரகத்தில் போங்க அப்படி சொல்லிட்டார். ஆனால் அந்த செம்மறியாடுகள், அந்த இஸ்ரவேலருக்கு உதவி செய்தவர்கள், அவங்க இயேசுனார் சொல்கிறாரு, நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்கன்றாரு. நாங்களே உங்களை எப்போ பார்த்தோம் அப்படி அவங்களுக்கு தெரியல. ஆனால் என்னுடைய சகோதரர்கள் சிறியவர்களாகி இவனுக்கு நீ என்ன செஞ்சோ அதை எனக்கே செஞ்சேன்னு கர்த்தர் சொல்லி அப்போ பிரிச்சுட்டாரு. பார்த்தீங்களா, மனசு, ஏழைகளுக்கு இறங்குற மனசு. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் அதையே அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படி தானே அவர் அன்பின் கட்டளையில் சொல்லிட்டாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னவர். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்து அது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அப்படி இருக்கணும்னு சொன்னார். அப்புறம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னாரு. அப்படி மற்றவர்களுக்கு நீங்கள் அன்பு கூறும்போது, நன்மை செய்யும்போது அதில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்னு வேறு சொல்லிவிட்டார். பார்த்தீங்களா, அப்போ அன்பு தேவ அன்பு தவிர உண்மையான அன்பு கிடையாது. ஆனால் இந்த அன்பு கூறுகிறவர்களை பற்றி பேசும்போது இந்த உண்மையான அன்பை பற்றி, தேவ அன்பை பற்றி இங்கே பேசி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனம், இயேசுடைய சகோதரர்கள். அவர்களுக்கு உதவி செஞ்சால் அவருக்கே உதவி செஞ்சது போல் கவுண்ட் பண்ணுறாரு. அவருக்கு உதவி செய்யாதவங்களை நீ எனக்கு உதவி செய்யலைன்னு அங்கே பிடிச்சிக்கிட்டு சபிக்கப்பட்டவர்களேன்னு சொல்லிட்டார். அது மாத்திரமில்ல, பிசாசுக்கு அவனுடைய தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்திலே போங்கள்னார். அவங்களும் அவங்கள்ட்ட சொல்கிறார், பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை, வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும், ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்பாங்க. அவங்க இயேசுநாதர் நேரடியாக பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய சகோதரர்கள் இவர்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை தான் எனக்கு செஞ்சீங்க, இவங்களுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதை நீங்கள் எனக்கும் செய்யலை அப்படின்னு இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. அதாவது இயற்கை காரியங்களை மட்டும் இல்லை, ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியம் எது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு உதவி செஞ்சால் கர்த்தருக்கே உதவி செஞ்சது, ஏழைகளுக்கு இறங்குனா கர்த்தருக்கே இறங்குனது, ஏழைகளுக்கு உதவி செய்யலையா அப்போ நீங்கள் எனக்கும் செய்யலைன்னு இயேசு சொல்கிறார். இது ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியம். அதை பற்றி நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இந்த இஸ்ரவேலரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி அவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அப்போ இங்கே அந்த இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேலர், அவங்களுக்கு வந்த ஒரு உபத்திரவம், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் உதவி செய்யாதவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவினை வந்தாலும் கூட
இன்றைக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாத ஆட்கள் இங்கே பூமியில் இருக்க தானே செய்கிறாங்க. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார்? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே. இன்றைக்கு இந்த ரட்சிக்கப்பட்டவர்களை பரிஸ்தாவி கூட்டம்னு சொல்லி கேள்வி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே நல்ல பேர், நான் சந்தோஷப்படுறேன். யாராவது நம்மளை பார்த்து பரிஸ்தாவி கூட்டம்னா ஓகே, அல்லேலூயா. அவங்க சொல்லும்போதே நம்மளை பரிஸ்தாவி கூட்டம்னு சொல்லிட்டு அவங்க தங்களை தாங்களே இந்த பரிஸ்தாவி கூட்டம் இல்லை, நாங்கள் வேற கூட்டத்தார் அப்படின்னு அவங்களே அவங்க தங்களை பற்றி அறிக்கையிட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் விளங்காமல் இல்லை, அவங்களுக்கு விளங்கி இருக்குது நம்ம பரிஸ்தாவி கூட்டம் பரலோகத்துக்கு போகிறவங்க, கூட்டம் இல்லை, அதனால் அவங்கள கேளுங்க நரகம்தான் போவேன்னு சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்ததினாலே உபத்திரவப்படுகிற எவ்வளவோ விசுவாசிகள் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி உபத்திரவப்படுகிற அந்த விசுவாசிகள் அருகே நீங்கள் இருப்பீர்களானால் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? பொதுவாக இன்றைக்கு ஒவ்வொரு சபையும் அந்த டினாமினேஷன் வகையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த டினாமினேஷனை சார்ந்தவங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், அது சரியல்ல. அவங்க பரலோகம் போகிறவங்க தான், ஆனால் அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சில ரட்சிக்கப்படாத டினாமினேஷன் இருக்குது, அதை நான் சொல்லலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி நான் பேசுகிறேன். அவர்களுக்கு நீங்கள் அனுகூலமாக இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்து, கர்த்தருடைய ஜனம் உபத்திரவப்படுத்தும் போது ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்து, அந்த ஏசபேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தபோது 100 தீர்க்கதரிசிகளை ஓபதியாக எடுத்து 50 பேராக அந்த குகைகளில் ஒழித்து வச்சு அவர்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்து காப்பாற்றி வந்தது போல், இன்றைக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விசுவாசிகளுக்கு நீங்கள் அனுகூலமாக இருந்து ஒரு உதவி, சின்ன சின்ன உதவி, உங்களால் ஆன ஒரு உதவி. சில சமயத்தில் அவங்க வியாதியாக இருப்பாங்க, உதவி கூட செய்ய முடியாது, போய் பார்த்து விசாரிச்சு, ஐயா நல்லா இருக்கீங்களா, என்னையா அப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் விசாரிக்க கூடுமானா அதை கர்த்தரங்க கணக்கெடுக்கிறாரு. ஒரு கலசம் தண்ணீர்னாலும் என்னுடைய, அதாவது தீர்க்கதரிசிகள் என்ற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதற்கான பலனை அவன் அடையாமல் போக மாட்டான் அப்படின்னு இயேசு சொன்னாரா இல்லையா? அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக அக்கறை கொண்டு தேவைப்படுகிற சில சமயங்களிலே கர்த்தர் உங்களையே ஏவி அதை செய்ய சொல்லுவார் என்றால் நம்ம செய்யணும். அதை பிரிவினை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ளே, யூனிட்டிக்குள்ளே நீங்கள் பார்க்கணுமே ஒழிய அந்த டினாமினேஷன் இந்த டினாமினேஷன் நீங்கள் பிரிவினை பார்க்கக்கூடாது. அதனால தான் நம்ம சபை மக்களுக்கு சொல்லுவேன், சமயத்தில் அந்த கொரோனா காலத்தில் எல்லாம் நீங்கள் இந்த வாரத்தில் கர்த்தருக்கென்று காணிக்கையாய் குறித்திருக்கிற அந்த பணத்தை கையில் எடுத்துக்கங்க, உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை உங்களை சுற்றிலுமாக இருக்கிற அந்த தகுதியானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அதை பயன்படுத்தலாம்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? அது பாருங்கள், அந்த கொரோனா காலத்தில் எங்கேயும் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, எதை சாப்பிட்றது? அப்படிப்பட்ட நிலைமையிலே உங்களுக்கு கர்த்தர் ஏதோ உங்களுக்கு தேவையானதுக்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்து வைக்கிறார். அதான் நாங்கள் விஷயமே. அது நாம் தேவைக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். அதனால் இப்போ கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கையை கூட நீங்கள் எடுத்து உதவி செய்யலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். கர்த்தருக்காக நாம் செயல்படுகிறவர்கள், கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த அவிசுவாசிகள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன உதவியாக இருக்குமோ அதை செய்யலாம். அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் உபத்திரப்படுறாங்களா அவங்களுக்கு ஏற்ற உதவியை செய்யலாம். கர்த்தருடைய உள்ளத்தில் ஏவுகிற காரியங்களை நீங்கள் செய்து, அப்படி செய்யும்போது நீங்கள் கர்த்தருக்கே அதை செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் தான் பாருங்கள், வலது பக்கத்தில் செம்மறியாடுகள், இடது பக்கத்தில் வெள்ளாடுகள்னு பிரிஞ்சு போகுது. ஆக நீங்கள் இப்பொழுது யோசித்து பாருங்கள், நாம் கர்த்தருக்கு சித்தமானதை செய்து முன்னேறுகிறவர்களாய் இருப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.